ஃபேக்ட் அண்ட் இஷ்யூன்றது வந்து முதல் ஸ்டாண்ட் டிவிகே சார்பா எடுத்த ஸ்டாண்ட் என்ன, பெயில் பெட்டிஷன்ல சொன்ன வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன, இது விபத்துன்னு அவங்க போயிட்டு வந்து நீதிமன்றத்தில் சொன்னாங்களா இல்லையா? விபத்துன்னு சொன்னதுக்கு அப்புறமா இதுல இன்னும் கூடுதலா ஒரு படி போயிட்டு இந்த விபத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஜய கரூர்ல என்ன பேசினாரு, காவல்துறையை பாராட்டி பேசினாரா இல்லையா? அப்பெல்லாம் காவல்துறை வந்து உங்களுக்கு வந்து சதி பண்றாங்கன்றது தெரியலையா உங்களுக்கு? உமானந்த் இருக்காங்கல்ல, பிஜேபி கவுன்சிலர் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து எங்களுக்கு சம்பளம் சரியா கொடுக்குறதில்ல என்ற கோரிக்கைலாம் முன் வச்சாங்க. அதுக்காக வந்து பேசினாங்க. அப்போ ஒரு சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் சுப்ரீம் கோர்ட்ல பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வழக்கு போடுறாங்க. போயிட்டு அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது இந்த லோக்கல் ஸ்டாண்டிங்? உயர்நீதிமன்றம் அமைச்ச எஸ்ஐடி இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் தடை கோரி வந்து வழக்கு தாக்கல் செய்யறாங்க. இன்னைக்கு பிரஸ் மீட்லயும் ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேக சார்பா நான் போட்ட மனு ஒண்ணுதான், அந்த மனுங்கிறது தான் அந்த எஸ்ஐடி வேணாங்கிறது. ஆனா சிபிஐக்கு மாற்ற சொன்னதா தாவேக தான் மனு போடுறா சொல்லி ஒரு வாதம் இருக்குல்ல, ஆனா அதை மறுக்கிறாங்கல்ல. இதுலதான் வந்து இவங்களுடைய அந்த சிபிஐக்கு போன கேசஸ் எல்லாமே வந்து இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் இது அடுத்ததா வந்து சிபிஐ ஃபைண்டிங்ஸ் என்னன்றதுலாம் தெரிய வரும். இந்த எலெக்ஷன் வரைக்கும் இது வந்து இந்த விஷயங்கள் வந்து அப்படியே மூடி மறைக்கப்படும். இல்ல மூடி மறைக்கப்பட்டாலும் தாவேக்காக தானே பிரச்சனை. உண்மை வெளியே வந்ததுன்னா தாவேக்கா அதை வச்சு அரசியலே பண்ண முடியும். உண்மை வெளியே வந்தா செந்தில் பாலாஜி ஆட்கள் வந்து 20,000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 5 பேர் அவர் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஊசி போட வச்சாரா? இல்ல எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து மிளகா பொடி அடிச்சாங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நரேஷன் அவங்க தொடர்ந்து சோசியல் மீடியாவில் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, இதுல திமுக வந்து போலீஸ் தவறு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அது மாதிரியான எந்த விதமான எவிடன்ஸும் இல்ல. நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜனநாயகம் படத்துடைய அந்த ஷூட்டிங் வந்து அந்த இடத்துல வந்து எடுக்கப்பட்டதாகவும், அதுக்கு வந்து டைரக்டர்லாம் வந்து அந்த கேரவன்ல தான் இருந்ததாகவும் சில தகவல்லாம் வந்து வெளியில வருது. அதுக்காக தான் இவங்க வந்து விஜயோட கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் பாதுகாவலர் சொல்றாரு, ஓவர் கிரௌட் ஆயிடுச்சு, சீக்கிரமா முடிங்கன்னு சொல்றாரு. அது நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம். அப்பயும் அதையும் விஜய் கேட்கல. ஆதவ அர்ஜுனாவும் வந்து we have to evacuateன்றாரு. அந்த வார்த்தை பண்ணா இங்க இருந்து நம்ம போகணும், வெளியேறணும்ன்றாரு. அதையும் விஜய் கேட்காம என்ன கேட்கிறாருன்னா, நான் வந்து பேசணுமா அப்படின்னு கேட்கிறேன். இதுல வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து தொடர்பு இருக்குது, அமைச்சருக்கு தொடர்பு இருக்குது, போலீஸ்க்கு தொடர்பு இருக்குது. சரி இருக்கட்டும், இந்த விஷயத்தை நீங்க நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் மோசஸ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கரூர் தாவேக்காவுடைய கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றி வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல அது இன்ட்ரீம் ஆர்டரு. ஆனால் இன்ட்ரீம் ஆர்டர்லேயே வந்து ஒரு ப்ரேயர் வந்து முழுமையாக அந்த தீர்ப்பு நிறைவேறின மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. இன்ட்ரீம் ஆர்டர்ன்றது வந்து மெயின் ப்ரேயரில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சிபிஐ என்கொயரிக்கு மாற்றப்படணுன்றது தான் வந்து அவங்களுடைய முக்கியமான ப்ரேயரு. அப்போ அந்த முக்கியமான ப்ரேயரே வந்து இன்ட்ரீம் ஆர்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வந்து அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த தீர்ப்பை மாற்றுறதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் என்னென்னா, தீர்ப்பு ஆல்ரெடி வந்து ஃப்ரைடே வந்து விசாரணைக்கு வராங்க. அதுக்கப்புறம் 2 நாள் சாட்டர்டே சண்டே. இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இது உத்தரவு. இது வாசிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆர்டர் வந்து அவங்க ஆல்ரெடி எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ எழுதின ஆர்டரை வந்து இன்னைக்கு வாசிக்க தான் செய்வாங்க. ஸோ இதில் வந்து ஒரு எமர்ஜிங் ஃபேக்ட், புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் உள்ள வருதுன்னா பியூரிட்டி ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. சட்டத்தினுடைய பரிபாலனை நம்ம மேலோங்கி ஒளிய சேர்க்கிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து தீர்ப்பை வந்து இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதில் எமர்ஜிங் ஃபேக்ட்ன்றது என்னன்னா, யார் அந்த கேஸை ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுடைய கன்சர்னே இல்லாததான் அதை வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்ககிட்ட பொய்யான விஷயங்களை சொல்லி தான் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான எமர்ஜிங் ஃபேக்ட். ஒரு கேஸில் எப்போனா எமர்ஜிங் ஃபேக்ட் நடக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கும் பொழுது இவங்க இந்த இடைக்கால உத்தரவை தள்ளி போட்டிருக்கலான்றது என்னுடைய கருத்து. ஆனால் வந்து ஏன்னா கேஸ் போட்டிருக்கிறாங்கல்ல, அது வந்து இந்த வழக்கை யார் தொடுக்கலாம் அப்படின்னா லோக்கல் ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க, வழக்காடும் உரிமைன்னு சொல்லுவாங்க. ஒன்று அதில் வந்து யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ, இப்போ டிவிகே மேலே குற்றம் சுமத்தப்பட்டா அவங்களுக்கு அந்த லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு. அப்படி இல்லைன்னா இதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க விக்டிம் சைடில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த வழக்கை தொடுப்பதற்கான உரிமை அப்படின்றது இவங்க 2 பார்ட்டு தான் இருக்கு. இதுல இந்த வழக்கை தொடுப்பதற்கான உரிமை இருக்குல்ல, அந்த லோக்கல் ஸ்டாண்டி, அது வந்து டிவிக்கு அந்த விக்டிம் சைட்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது, இறந்து போன அந்த பிருத்விக் குழந்தை, அவன் சின்ன வயசுலயே வந்து அவனை விட்டுட்டு போன அவனுடைய பயாலஜிக்கல் டேட். ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே அந்த பையனை பார்த்துக்கிறது கிடையாது. அவங்க கணவரால் கைவிடப்பட்ட வந்து சான்று கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பொருளாதார தேவைக்காகவும் அவர் பின்னால் இருந்து யாரோ வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றது தெரிய வருது. அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பன்னீர்செல்வம்ன்றவர் என்கிட்ட அவரோட பகுதி இருந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் ஏடிஎம்கேவை சார்ந்தவர், அவர் வந்து உங்க பையனுக்கு வந்து ஜாப் கிடைக்க போகுது, உங்களுக்கு வேலை வாங்கி தரோம், உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி சைன் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இது வந்து எமர்ஜ் ஆகும்போது இந்த இடைக்கால உத்தரவை அவங்க தள்ளி போட்டிருக்கலாம். ரெண்டாவது, சிபிஐக்கு மாற்றக்கூடாதா இந்த கேஸ்ன்னு கேட்டா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து சுப்ரீமா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து சுப்ரீமா அப்படின்னு பாக்குறத விட நம்ம நாட்டில் வந்து எது சுப்ரீம்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் சுப்ரீம். அப்போ அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதுனா, இந்தியாவை வந்து ஒரு ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லுது. ஃபெடரல் ஸ்டேட்னா என்னன்னா, ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பவர், ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி சில இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது அதை அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய 7th ஷெட்யூல். அதுல என்ன சொல்றாங்கன்னா, 7th ஷெட்யூல்ல ஸ்டேட் லிஸ்ட்ல முதல்ல வர வார்த்தை பப்ளிக் ஆர்டர். அந்த பப்ளிக் ஆர்டர் சம்பந்தப்பட்டதுன்றது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லயே யூனியன் லிஸ்ட்லயே கிடையாது, ஸ்டேட் லிஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அப்ப பப்ளிக் ஆர்டர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு விசாரிக்கிறதுல எந்த விதமான தடையும் கிடையாது, அப்படிதான் விசாரிக்கப்படணும். ரெண்டாவது, ஒரு சிபிஐக்கு இது வந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்னா எப்ப கேட்போம்னா, ஸ்டேட் இதுல இன்டர்ஃபியர் ஆயிருக்கணும். ரெண்டாவது, அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய அந்த ஜேர்னி இருக்குல்ல, அதுல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜஸ்க்கு அப்புறமா தான் அவங்க பயாஸ்ன்றதே நம்ம சொல்றோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சம்பவத்துல தமிழ்நாடு காவல்துறையும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கிறது அப்படிங்கிறது நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி இல்ல, நம்பிக்கை குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. சட்டத்துல ஒரு விஷயம் இருக்குது, ஃபேக்ட் இன் இஷ்யூ. அது வந்து மாறவே மாறாது, எந்த இடத்துலயுமே மாறாது. லோயர் கோர்ட்ல நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களோ அதையே தான் ஹைகோர்ட்ல சொல்ல முடியும், சுப்ரீம் கோர்ட்லயும் சொல்ல முடியும். தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் யாரு? குஷியானந்த். அவர் வந்து பெயில் பெட்டிஷன்ல என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்னா, இது வந்து சதி கிடையாது, இது ஒரு விபத்து. சொன்னது யாரு? தாவேகாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி சொல்றாரு இந்த வார்த்தையை. அதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. இது மாறவே மாறாது. அப்ப நீங்க ஃபேக்ட் இன் இஷ்யூவை இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க ஹைகோர்ட்ல போயிட்டு அது சதின்னு சொல்றதுன்றது வந்து கான்ட்ரடிக்ட் தான். ஃபேக்ட் இன், அதாவது வந்து பாயிண்ட் ஆஃப் லா மாறும். இங்க பாருங்க, இதுதாங்க நடந்த உண்மை, இந்த உண்மைக்கு ரிலவெண்டான சட்டத்தை வந்து இந்த ஜட்ஜி அப்ளை பண்ணல, அதனால நான் இது வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு பேசலாம். பாயிண்ட் ஆஃப் லா வந்து டிஃபர் ஆகும். ஆனா ஃபேக்ட் இன் இஷ்யூ வந்து மாறவே மாறாது. ஃபேக்ட் இன் இஷ்யூன்றது வந்து முதல் ஸ்டாண்டு டிவிகே சார்பா எடுத்த ஸ்டாண்டு என்ன, அவங்க சொன்ன பெயில் பெட்டிஷன்ல சொன்ன வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன, இது விபத்துன்னு அவங்க போயிட்டு வந்து நீதிமன்றத்துல சொன்னாங்களா இல்லையா? விபத்துன்னு சொன்னதுக்கு அப்புறமா இதுல இன்னும் கூடுதலா ஒரு படி போயிட்டு இந்த விபத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஜய கரூர்ல என்ன பேசினாரு, காவல்துறையை பாராட்டி பேசினாரா இல்லையா? அப்பெல்லாம் காவல்துறை வந்து உங்களுக்கு வந்து சதி பண்றாங்கன்றது தெரியலையா உங்களுக்கு? அப்ப நீங்க அந்த கன்ஸ்பிரசி தியரி இருக்குல்ல, அந்த கன்ஸ்பிரசி தியரி வந்து எந்த முகாந்திரமும் இல்லாம உருவாக்குறத எப்படி கோர்ட் என்டர்டெயின் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அப்ப ஃபேக்ட் இன் இஷ்யூன்றதுல வந்து தாவேகா சார்பா இது ஒரு ஆக்சிடென்ட்ன்றத நீதிமன்றத்துல எடுத்துட்டு இங்க வந்து சதின்னு சொல்றாங்கன்னா அது வந்து ரெலவெண்ட் இல்ல, அது ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்டா இருக்கு. சோ அது வந்து பாதிப்பு, அதை வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஆனா இவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இது ரிவ்யூ பெட்டிஷன்ல தமிழ்நாடு அரசு இதை திருப்பி கொண்டு போவாங்க. இதுலயே தாவேகா வந்து சிபிஐ விசாரணையே கேட்கல. தாவேகா தரப்பு கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் எஸ்ஐடி இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் தடை கோரி வந்து வழக்கு தாக்கல் செய்யறாங்க. இன்னைக்கு பிரஸ் மீட்லயும் ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேகா சார்பா நான் போட்ட மனு ஒண்ணுதான், அந்த மனுங்கிறது தான் அந்த எஸ்ஐடி வேணாங்கிறது. ஆனா சிபிஐக்கு மாற்ற சொன்னதா தாவேகா தான் மனு போடா சொல்லி ஒரு வாதம் இருக்குல்ல, ஆனா அதை மறுக்கிறாங்கல்ல. இதுலதான் வந்து இவங்களுடைய அந்த திருட்டுத்தனம் வெளிப்படுது. என்ன சொல்றேன்னா, நான் இவங்க வந்து சிபிஐ என்கொயரி இவங்க கேட்கலன்னு சொல்றாங்கல்ல, அப்போ சிபிஐ என்கொயரியை கேட்டு சில பெட்டிஷன்ஸ் வந்திருக்குல்ல, அதுதான் சொல்றேன் நான் லோக்கஸ் ஸ்டண்டின்னு சொன்னேன். இதுல விக்டிம் சைட்ல இருந்து இவங்களை வந்து சிலர் இவங்க ரெடி பண்ணி போட்டிருக்காங்கல்ல, அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ற ஆர்கியூமெண்ட்டை ஆதவ அர்ஜுனா கோர்ட்ல எடுக்கலாமா இல்லையா? எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணாங்க, எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு சிட்டு ஒன்று அமைங்கன்றதானே கேட்கணும். அப்போ உங்களுடைய கோ பெட்டிஷனர் சொன்ன ஒரு பிரேயரை நீங்க சைலண்டா இருந்து வாட்ச் பண்றீங்கன்னா அவங்களும் உங்களோட ஆளாதான் இருப்பாங்கன்னு சொல்லி தான் நான் யூகிக்கிறேன். ரெண்டாவது, இதுல உமானந்த் இருக்காங்கல்ல, ஒரே ஒரு கவுன்சிலர், பிஜேபியுடைய கவுன்சிலர் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து எங்களுக்கு சம்பளம் சரியா கொடுக்கறதில்ல என்ற கோரிக்கைலாம் முன் வச்சாங்க, அதுக்காக வந்து பேசினாங்க. அப்போ ஒரு சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் சுப்ரீம் கோர்ட்ல பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி வழக்கு போடுறாங்க போயிட்டு. அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது இந்த லோக்கல் ஸ்டாண்டி? அவங்க இதுல பாதிக்கப்பட்டவங்களும் கிடையாது, அவங்க டிவிக்கு காரங்களும் கிடையாது. அப்போ உமானந்துக்கு எப்படி வந்து அங்க லோக்கல் ஸ்டாண்டி வருதுன்ற ஒரு பார்வை ஒரு டவுட் வருது இல்ல. அப்போ இவங்களுடைய கோபெட்டிஷனர் கேட்கக்கூடிய இந்த சிபிஐ என்கொயரியில எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ற ஸ்டாண்டை இவங்க ஏன் எடுக்கல? ரெண்டாவது விஷயம், சிபிஐ நான் என்னால பட்டியலிட முடியும். இந்தியாவில் ஒரு டாப் 25 பொலிட்டிஷியன்ஸை பிஜேபி சிபிஐ மூலியமாவோ இல்ல வந்து பிஜேபி இந்த இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி மூலியமாவோ அவங்கள மிரட்டி பிஜேபிக்கு உள்ளவோ இல்ல பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுக்கும் எடுத்திருக்கிறாங்க. அசாமுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் அதுக்கெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்மள பலரை பட்டியலிட முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் ஸ்டேட்டுக்கு போன் பண்ணி பேசுறதை விட பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட போன் பண்ணி பேசல. ஆனா யார்கிட்ட போன் பண்ணி பேசுறாருன்னா, இந்த பாதிப்பை ஏற்படுத்தி விஜய் கிட்ட போன் பண்ணி பேசுற அடுத்த 24 மணி நேரத்தில் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க.
அப்ப இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இப்ப இந்த பேட்டர்னை யாரெல்லாம் பேசுறா? ஏடிஎம்கே சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க, பாஜக கேட்குது. இவங்க வந்து அவங்க கேட்கிற சிபிஐ என்கொயரி வேணாம்னு சொல்லல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இவங்க வேற ஒரு விஷயத்தையும் கேட்கறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இதுக்கான முடிவு எப்ப தெரிய வரும்னா, இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வந்து இவங்களுக்குள்ள ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த அலைன்ஸ் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நான் நம்புறேன். அப்போ தேர்தல் பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் இது வந்து தாவேக்காவை பிஜேபி பயன்படுத்துறாங்கன்னு நான் சொல்றேன். இதுல கோர்ட் வந்து தப்பு பண்ண அதாவது தப்பு பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கோர்ட் இந்த எந்த இடத்துல வந்து இதை கன்சிடர் பண்ணியிருந்திருக்குன்னா, புதுசா ஒரு எமர்ஜிங் ஃபேக்ட் வருது, வழக்கு போட்டவனே வந்து ஃப்ராடுலன்ட்னு தெரியும். அதுவே ஜட்ஜ்மெண்ட் வாசிச்சு முடிச்ச பிறகுதானே வந்து அது அடுத்து வருது. முன்னாடி வந்திருந்தா அதோட கணக்கில் எடுத்து விசாரிச்சு இல்ல, அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால வந்துருச்சு இல்ல. இது ஒரு முக்கியமான சென்சிட்டிவ் கேஸ். இதை வந்து சமூக ஊடகங்கள், அதாவது முக்கியமா இந்த விஷயத்தை வந்து ட்ரைப்ஸ் வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போ சோசியல் மீடியாவில் வந்துருச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் போயிட்டு இந்த வீடியோ வந்து பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இதை கேட்டு போட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, நீதிபதின்றவங்க வந்து இது எல்லாம் இந்த மீடியா டோர்லாம் ஷட்டர் ஆனவங்களா இன்னைக்கு இந்த வழக்கு வருதுன்னு தெரியுது. அப்போ தமிழ்நாட்டில் இது சம்பந்தமா என்ன வந்து அப்டேட்ன்றதை அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ சூமோட்டாவே வந்து நீதிபதிகள் இந்த இடைக்கால உத்தரவை தள்ளி போட்டிருக்கலாம். இடைக்கால உத்தரவுன்றது வந்து ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அவங்க என்ன ப்ரேயர் கேட்டிருப்பாங்களோ அதோட வந்து ஈக்குவலேட் பண்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த இடைக்கால உத்தரவுன்றது வந்து சிட்டுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே, தமிழ்நாடு அரசு வந்து அஃபிடவிட் தாக்கல் செய்யட்டும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடட்டும், அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் நடக்கட்டும். ஆனா அவங்களுடைய மெயின் ப்ரேயரே அலோவ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ அப்போ இதுதான் வந்து எப்படின்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல. பல இடங்களில் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புல வந்து நம்ம பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவான வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம கடந்த காலங்களில் பார்க்குறோம். நீதிபதிகளும் சிலர் வந்து அந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இது இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து பயப்படுறோம். அதான் இதுல மோசடியா மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தா அதையும் வந்து சிபிஐ விசாரிக்கட்டும் சொல்றாங்களே. இப்போ அது எங்க நான் பெட்டிஷன் போட்டவங்களே வந்து ஃப்ராடுலன்ட்னும் போதோ அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி தானே இந்த ஆர்டர் வருது. ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுதுன்றது அந்த வழக்கே வந்து ஃப்ராடுலண்டா தாக்கல் செஞ்சிருக்கிறாங்கன்னு சம்பந்தப்பட்டவங்களே சொல்லும் போதோ அது மேல அந்த உத்தரவுன்றது இன்னைக்கு அது பேச நம்மளுக்கு அடிபட்டு போகுது இல்லையா. ரெண்டாவது எல்லாத்தையும் விட கான்ஸ்டிடியூஷன் பிரகாரமே பாருங்களேன், இது பப்ளிக் ஆர்டர் சம்பந்தப்பட்டது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா இல்லையா. நீங்க சிபிஐ என்கொயரி எந்த ஸ்டேஜ்ல கேட்கலாம், விசாரணை நடந்து அந்த விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பயாஸ்ட்னு தெரிய வரணும், இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் அன்ஃபேர்னு தெரிய வரணும். எங்களை வந்து எங்க தரப்பு வாதத்தை அவங்க கேட்க மாட்டேன்றாங்கன்னு தெரியணும். இன்வெஸ்டிகேஷன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்களா, இங்க எஸ்ஐடி அமைச்சாங்க, அஸ்ரா கார்க்கு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி எந்த வரைக்கும் போயிருக்கிறாரு ஒன்றும் கிடையாது, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னா சிபிஐக்கு மாத்திட்டாங்கன்னா சிபிஐக்கு போன கேசஸ் எல்லாமே வந்து இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் இது அடுத்ததா வந்து சிபிஐ உடைய ஃபைண்டிங்ஸ் என்னன்றதுலாம் தெரிய வரும். இந்த எலெக்ஷன் வரைக்கும் இது வந்து இந்த விஷயங்கள் வந்து அப்படியே மூடி மறைக்கப்படும். அப்ப இதை பத்தி பெரிய மீடியா மூடி மறைக்கப்பட்டாலும் தாவேக்காக தானே பிரச்சனை. உண்மை வெளியே வந்தாதானே தாவேக்காக வச்சு அரசியலே பண்ண முடியும். உண்மை வெளியே வந்தாலும் என்ன உண்மை வெளியே வரும்? தாவேக்கா எதிர்பார்க்கக்கூடிய உண்மைகள், தாவேக்கா எதிர்பார்க்கக்கூடிய உண்மைக்கு அவங்க எந்த விதமான நரேஷனும் சொல்லல. இப்போ அவங்க ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்றாங்க, இப்படிதான் நடந்திருக்குதுன்னு ஒரு யூகத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ இந்த சதி கோட்பாடுன்னு சொல்றாங்க. இப்போ சதினா என்ன கோட்பாடு? செந்தில் பாலாஜி ஆட்கள் வந்து 20,000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 5 பேர் அவர் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஊசி போட வச்சாரா, இல்ல எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து மிளகா பொடி அடிச்சாங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நரேஷன் அவங்க தொடர்ந்து சோசியல் மீடியாவில் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. இதுல திமுக வந்து போலீஸ் தவறு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அது மாதிரியான எந்த விதமான எவிடன்ஸும் இல்லைல்ல. அப்போ தாவேக்கா நினைக்கக்கூடிய அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நீதின்றது வந்து தாவேக்காக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவலை என்னன்னா, இப்போ நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜனநாயகம் படத்துடைய அந்த ஷூட்டிங் வந்து அந்த இடத்துல வந்து எடுக்கப்பட்டதாகவும் அதுக்கு வந்து டைரக்டர்லாம் வந்து அந்த கேரவன்ல தான் இருந்ததாகவும் சில தகவல்லாம் வந்து வெளியில வருது. அதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ ஒருவேளை இதை வந்து தமிழ்நாடுல ஹைகோர்ட் அமைச்ச அந்த எஸ்ஐடி வந்து இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, அருணா ஜெகதீசர் ஆணையம் வந்து அது அவங்களுடைய ஃபைண்டிங்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா எப்போ இது வரும்னா 2-3 மாசத்துல இது வந்து எமர்ஜ் ஆகி வெளியில வந்துடும். தேர்தலுக்கு இன்னும் வந்து 6 மாசம் தான் இருக்குது. இப்போ டிசம்பர்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்தா தாவேக்காக்கு மிகப்பெரிய செட்பேக் இது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சிபிஐக்கு போயிடுச்சுன்னா குறைஞ்சபட்சம் இந்த தேர்தலுக்கு அப்புறமா இதோடைய முடிவுகள் வந்தா கூட அது பெருசா அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்காக வந்து பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து இந்தியா முழுவதும் உருவானாங்க. காமன்வெல்த் விளையாட்டுல ஊழல் நடந்ததுன்னு ஒரு பெரிய ஒரு நரேஷனை செட் பண்ணாங்க. 2Gலையும் சரி காமன்வெல்த் ஊழலையும் சரி பிஜேபியுடைய ஏஜென்சி காமன்வெல்த் ஊழல் முறைகேடு ஊழல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குற்றம் சாட்டு வந்தாங்க. அதுல வந்து பிஜேபி அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ற டெல்லி போலீஸை கோர்ட்ல போய் என்ன சொன்னாங்கன்னா இதுல எதுவுமே தவறு நடக்கல, இந்த கேஸை முடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டாங்க. க்ளோசர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. 2Gல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த 2 கேஸுமே பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சா இல்லையா? பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்தது இல்ல.
இப்போ அதை பேஸ் பண்ணி தானே அவங்க வந்து இந்தியாவுக்கு பெரிய ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இமாலய ஊழல்ன்ற ஒரு விஷயத்த ஒரு நரேஷனை செட் பண்ணாங்க. அது எதுக்கு உதவுதுன்னா பிஜேபி ஆட்சி பிடிக்கிறதுக்கு உதவுச்சு. இப்போ அது தப்புன்னு தெரிய வருது இல்ல. இப்போ அவங்க தூக்கி வெளியே போட போறாங்களா? பிஜேபி ஆட்சி வெளியே நம்மளால ரிமூவ் பண்ண முடியுதா? முடியல இல்ல. அப்ப அவங்களுக்கு தேவை என்னன்னா இந்த ஷார்ட் டேர்ம் பீரியட்ல இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு என் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கன்ஸ்பிரசி தேரி உயிரோட வச்சுட்டு இருக்கணும். அதுக்கு சிபிஐக்கு போனா தான் முடியும். அப்ப சிபிஐக்கு போனோம்னா பிஜேபிக்கு சில ரெக்யர்மெண்ட் இருக்கு தாவேகா கிட்ட. அந்த ரெக்யர்மெண்ட் வந்து எலெக்ஷன் பாயிண்ட்ல தான் அதெல்லாம் கனெக்ட் ஆகும். இப்போ பார்த்துட்டோம் நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க கட்சிக்காரங்கிட்டே வந்து கொடியை கொடுத்த வந்து தாவேகா வந்து கூட்டணி கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இந்த டாட்ஸ் கனெக்ட் ஆகும். எலெக்ஷன் டைம்ல இது எல்லா டாட்ஸுமே கனெக்ட் ஆகும். அது மக்கள்கிட்ட வந்து இந்த இது சம்பந்தமான பேசும் பொருள் வந்து அது மறைஞ்சிரும். அப்புறமா எலெக்ஷனுக்கு அப்புறமா இதோட ஃபைண்டிங்ஸ் எது வெளியே வந்தாலுமே அது பெரிய இம்பாக்ட் இருக்காது. இதுலயே இப்ப சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவு விட்டிருந்தாலும் இந்த சிபிஐயை விசாரிக்கிறது இது கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ராஸ்தோகி அப்படிங்கிறது தான் பேர். அப்ப இவர் கண்காணிப்பின் கீழே அந்த விசாரணை நடைபெறும் போது அது உண்மைத்தன்மை வெளியே ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு நேர்மை நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா முதல்ல இந்த மேட்டரை ஏன் சிபிஐ விசாரிக்கணும்னு நம்ம கேட்கிறோம். பேஸே இதுதான். அப்போ சிபிஐ விசாரிக்கணும்னா போலீஸ் மேல இருக்கக்கூடிய அக்யூசேஷனுக்கு ஏதாவது பிரைமா ஃபேசி இருக்கா, இதுல வந்து காவல்துறை மேல நீங்க குற்றம் சுமத்துறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா, இருந்தா ஏன் டிவிக்காரங்க இப்ப வரையும் பிரஸ் மீட் பண்ணி அவங்க பேசல? அதான் அதை வச்சு நான் மீட் பண்ணி பேசிட்டாரு. என்னன்னு பேசினாரு? காவல்துறை இந்த தவறுகள்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லணும்ல. அவங்க வைக்கிற சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா கரூர் எல்லையில வந்து எங்களை வரவேற்று உள்ள கொண்டு போனது கரூர் காவல்துறை தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு நாங்க வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே நாங்க எல்லையில கரூர் எல்லையில தான் நிக்கிறோம், நாங்க உள்ள வரணும்னு சொல்லி கேட்கிறோம், ஆனா நாங்க உள்ள வந்தா பிரச்சனை வரும், கலவரம் நடக்கும் சொல்லி கரூர் காவல்துறை தான் சொன்னாங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்றாரு. இப்போ பாதிப்பை ஏற்படுத்தின கூட்டம் இந்த கூட்டம். அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிய வந்து ஒரு அன்ரெஸ்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுன்றது வந்து போலீஸ் சொல்லிருன்றது நியாயமான விஷயம். ஆனா இதை தாண்டி போலீஸ் சில விஷயங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா நேரத்துக்கு நீங்க சொன்ன டைமுக்கு வந்து பேசுங்கன்னாங்க. நீங்க அந்த டைமுக்கு வந்தீங்களா? 3 to 10 நேரம்ங்கிறது அந்த நேரம். அவர் 7 மணிக்கு 6 மணிக்கு உள்ள வந்துட்டாருல. இல்ல அவர் வச்சிருக்கிறது சார்ட்டர்ட் ஃபிளைட்டுங்க. அவருடைய திட்டமிடல். அப்ப ஏன் நீங்க 12 மணிக்கே வந்து விஜய் வந்து பேசுவாருன்றத உங்க அபிஷியல் பேஜ்ல நீங்க போட்டீங்க? அப்போ இதை நீங்க கேட்கல. காவல்துறை குறிச்ச நேரத்துக்கு வர சொன்னாங்க, அது நீங்க வரல. ரெண்டாவது 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இங்க ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்க கிட்ட இருக்கிற கிரௌடு வந்து அங்க ஆல்ரெடி இருக்கிற கிரௌடோட மர்ஜானா பெரிய இஷ்யூ நடக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண அந்த 0 பாயிண்ட் அங்கதான் எங்களுக்கு கேமரா அட்டென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போனீங்க. அப்ப காவல்துறை பிரச்சனை அதுலயும் நீங்க கேட்கல. ரெண்டாவது விஜயோட கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் பாதுகாவலர் சொல்றாரு ஓவர் கிரௌட் ஆயிடுச்சு, சீக்கிரமா முடியுங்கன்னு சொல்றாரு. அது நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம். அப்பயும் அதையும் விஜய் கேட்கல. ஆரோவர்ஜுனாவும் வந்து we have to evacuateன்றாரு. அந்த வார்த்தை பண்ணா இங்க இருந்து நம்ம போன வெளியேறணுன்றாரு. அதையும் விஜய் கேட்காம என்ன கேட்கிறாருன்னா நான் வந்து பேசட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆம்புலன்ஸ் உள்ள வருது, என்ன நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கு, எத்தனை ஆம்புலன்ஸ் உள்ள வருது அதையும் ஒரு சூதானிக்கல. சோ அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏன் நீங்க பண்ணலன்றது நம்ம கேள்விக்கு பின்னால ஒரு முகாந்திரம் இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எதுவுமே செய்யலையே. அப்ப நீங்க ஒரு விஷயம், நீங்க ஒரு நரேஷனை செட் பண்றீங்கல்ல. இதுல வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து தொடர்பு இருக்குது, அமைச்சருக்கு தொடர்பு இருக்குது, போலீஸ்க்கு தொடர்பு இருக்குது. சரி இருக்கட்டும், இந்த விஷயத்தை நீங்க ஏன் லோக்கல் கோர்ட்ல போய் சொல்லல? நீங்க பெயில் பெட்டிஷன் கேட்டீங்களா, அங்க சொல்ல வேண்டியதானே? இல்ல உயர் நீதிமன்றத்தை சொல்லி அங்க சொல்ல வேண்டியதானே? அங்க சொல்றாங்களே லத்தி போலீஸ் துறை வந்து லத்தி சார்ஜ் பண்ணாங்க. எப்ப லத்தி சார்ஜ் பண்றாங்கன்னா இவன் பிடிச்சி ஆம்புலன்ஸ் பிடிச்சி வச்சுன்னு விட மாட்டேங்கிறான். ஆம்புலன்ஸை போட்டு அடிக்கிறான், ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு தாக்குறாங்க. அப்ப போலீஸ் அதை வேடிக்கை பார்க்கணுமா? போலீஸ்க்கு அந்த இடத்துல வந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா? அப்ப அந்த இடத்துல தான் லட்டி சார்ஜ் பண்றாங்க. இன்னொன்னு விஜய் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாம்பேட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிப்போர்ட் வருது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இறந்து போனாங்கல்ல 41 பேர். அந்த 41 பேர்ல 10 பேர் வந்து கரூரி சேராதவங்க. அப்போ அவங்க எப்படி அங்க வந்தாங்க? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை அந்த இடத்துல வர வச்சிருக்கீங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே உங்களுடைய ஆட்கள் வராங்க. இந்த விஜயுடைய இந்த கேரவேன் கேம்பெயினிங் இருக்குல்ல, இதுவே வந்து ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் தான். நீங்க வந்து மக்களுக்கு உள்ள போய் பேசுற கான்செப்ட் இது. இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ன்றது வந்து மக்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போறது, மக்களை ஒரு இடத்துக்கு வர வச்சு நீங்க நடத்துற கேம்பெயின் மெத்தட் இது கிடையாது. மாவட்டம் முழுவதுமே நீங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கலாம். அப்போ நீங்க வந்து அந்த எடுத்த அந்த மாடலே தப்புன்ற நான். இந்த கேரவேன் கேம்பெயின்ன்றது விஜய் போன்ற ஆட்கள் வந்து மக்களோட போய் பண்ணும் பொழுது அங்க கூட்டம் வரதான் செய்யும். அங்க என்ன பெரிய வந்து இருக்கக்கூடிய சாலையை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எங்கேயோ ஊருக்கு வெளியில இருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ விஜய் செட் பண்ற அந்த கன்ஸ்பிரசி இருக்குல்ல, சரி இருக்குல்ல, அதுக்கு பின்னால எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனா அதுக்கு மாறா இந்த பக்கம் ஸ்டேட் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாலே ஒரு எவிடன்ஸ் இருக்கு, ஒரு நம்புறதுக்கான ஒரு குறைஞ்சபட்சம் வந்து சான்றுகள் இருக்கு. விஜய் சொல்லக்கூடியதுல எதுவுமே இல்லை. இல்ல சார், இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா இப்ப அருணா ஜெகதீசன் தலைமையில ஆணையம் அமைச்சிட்டீங்க, அந்த ஆணையம் விசாரணை நடத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதற்காக வந்து தமிழ்நாட்டுடைய உயர் அதிகாரியான ஹோம் செக்ரட்டரி
ஹெல்த் செக்ரட்டரியா வச்சு எதுக்கு நீங்க வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி தாவேக்கா மேல குற்றம் வர மாதிரி ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல என்னன்னா இவங்க வந்து தொடர்ந்து சோசியல் மீடியால ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. அதை யார் கண்ட்ரோல் பண்றது? மக்கள் மத்தியில் அது பரவுதா இல்லையா? இதுல வந்து திட்டமிட்ட அரசு தான் இதுல வந்து சதி பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த, ஒரு நரேஷனை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் வந்து ஆதவர்ஜுனாவோட டீம் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன், நீங்க இந்த மெசேஜை போடுங்க, விஜய்க்கு ஆதரவா பேசுங்கன்னு சொன்ன ஆடியோலாம் வெளியில வந்ததா இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஹப்பை உருவாக்கி அந்த ஹப் மூலியமா தொடர்ந்து சோசியல் மீடியால வந்து சமூகத்துல வந்து ஒரு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசுடைய கடமையா இல்லையா? அரசுன்றது யாரு? எக்ஸிகியூட்டிவ்ஸையும் உள்ளடக்கியது தானே அரசு. அப்ப அந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஹெட்டா இருக்கக்கூடிய செக்ரட்டரியோ இல்ல காவல்துறை உயர் அதிகாரியோ பிரஸ் சந்திக்கிறதுல என்ன தவறு இருக்கு? ஜெயலலிதா வந்து மரணம் குறித்த சந்தேகத்தை ஆறுமுகசாமி கமிஷன் அமைச்சாங்க. அப்போ அந்த கமிஷனுடைய ஹெட் வந்து ஒரு பிரஸ் சந்திச்சாரா இல்லையா? கொரோனா காலகட்டத்தில் வந்து அப்ப இருந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து அப்பப்போ பிரஸ் சந்திச்சாங்களா இல்லையா? அப்ப எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து பிரஸ் மீட் பண்றது வந்து எல்லா காலங்களிலுமே நடந்திருக்குது. இப்ப ஏன் நடந்ததுன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆர்டிபிஷியலா ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் கிரியேட் பண்றீங்க. அப்போ அந்த ஒப்பீனியன் மேக்கிங் வந்து சொசைட்டில வந்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்குது. அப்ப அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா ஸ்டேட் பதில் சொல்ற இடத்துல இருக்குது, பண்ணிருக்காங்க. அப்ப அதையே தப்புன்னு சொன்னா எப்படி அது? அப்ப நம்ம பதில சொல்லாம இருந்தா என்ன ஆகும்? அப்ப அது உண்மையா மாறிடும் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் வந்து போலீஸ் ஒடுக்கிட்டாங்க, போலீஸ் விஜயை விடல, போலீஸுக்கு விஜய்க்கு சரியா ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, எல்லாமே கரெக்ட், ரைட்டு தான். நான் சொல்றேன், உங்களை பிரஸ்ஸை சந்திக்க கூடாது ஏதாவது ஆர்டர் போட்டு தடுக்க முடியுமா? இல்ல, அவங்க இந்த சம்பவம் நடந்த உடனே பயங்கர மன வருத்தத்துல இருந்தாங்க, பேசவே முடியாத இடத்துல இருந்தாங்க. இப்போதான் 5 நாளுக்கு அப்புறம் அவங்க பேச வெளியே வந்திருக்கேன்னு சொல்றாரு. இப்போ மன வருத்தத்துல இருக்கிற ஆள் தான் ஆயுத பூஜை கொண்டாடுனீங்களா? இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு நெருக்கமானவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு முக்கியமான எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே அந்த வருஷம் தள்ளி போடுறது நம்மளுடைய கஸ்டம்ஸா இல்லையா? நம்மளுடைய பழக்க வழக்கம். இறந்து 1 வாரம் 10 நாள் கூட ஆகல, உங்க வீட்டில் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்றீங்க. அதுவும் எந்த வண்டியால் அந்த ஸ்டாம்பேட் நடந்ததோ அந்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க. ஒரு பக்கம் மன வருத்தத்தில் இருக்கிறவர் வந்து கூடைப்பந்து விளையாட்டு விளையாட போறாரு. இன்னொரு பக்கம் மன வருத்தத்தில் இருக்கிறவங்க யாருமே மீடியா பக்கமே வரமாட்டாங்க. புசியானந்த் எங்க இருக்கிறாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அப்போ மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரியான உங்களுடைய ரிலவெண்ட் ஆட்டிடியூட்ஸ் இல்லைல்ல. அடுத்தடுத்து உங்களுடைய நடவடிக்கைகள் நீங்க மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. உண்மையிலே மன வருத்தத்தில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல லீடர் என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்க வந்து ஒரு சர்வேலன்ஸ் கமிட்டி ஒன்று உருவாக்கியிருக்கணும். விஜயால என்னால் வர முடியல, அப்ப என்ன பண்றோம்னா இதை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு குழுவை உருவாக்கி இருக்கணும். அந்த குழுவை வந்து ஃபீல்டுக்கு அனுப்பியிருக்கணும், கரூருக்கு அனுப்பி அங்க என்ன நடந்தது, எதனால இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிஜேபி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ள வராங்கல்ல, அப்போ டிவிக்கே ஏன் நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் உருவாக்க கூடாது? நீங்க ஏன் ஒரு சர்வேலன்ஸ் கமிட்டி? இப்ப நீங்க சொல்றீங்க கிளியரா, அரசு எங்களுக்கு எதிராக இருக்குது, ரைட், ஓகே, சிட்டு எங்களுக்கு எதிராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு ஆளை உள்ள அனுப்புங்களேன், ஒரு உண்மையை அறியும் குழு ஒன்று உள்ள அனுப்பி என்ன நடந்ததுன்றத வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுல இருக்க வர ஃபைண்டிங்ஸை பிரஸ் கொடுங்க. யாரும் உங்களை தடுக்க முடியாது இல்ல. அப்ப அதை ஏன் நீங்க செய்யல? ஒரு சர்வேலன்ஸ் கமிட்டி நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? இப்ப வரைக்கும் இவங்க சொல்றதெல்லாம் ஒரு கன்ஸ்பிரசி நடந்திருக்குது. எப்படி கன்ஸ்பிரசி நடந்தது? சிபிஐ விசாரிக்கிட்டோம். கன்ஸ்பிரசி என்னன்றத சொன்னாதானே கன்ஸ்பிரசி. அப்ப நீ இப்படி சொல்றதுதான் நாங்க கன்ஸ்பிரசின்னு பாக்குறோம். இதுதான் இவங்களோட சரியா இருக்குமோ நாங்க பாக்குறோம். இல்ல, குறிப்பா இப்ப தாவேக்க தரப்பு ஒரு வாதம் இருந்தாலும் அரசு தரப்பு ஒரு வாதம் இருந்தாலும் நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது மதுரை ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, மதுரை ஹைகோர்ட்டுக்கு வரம்புக்குள்ள வரணும். அப்படி வரும்போது இந்த வழக்கை ஏன் சென்னை ஹைகோர்ட் வந்து விசாரிக்கணும்? சூமோட்டோவாக சில வழக்குகள் வந்து நீதிமன்றங்கள் எடுக்கலாம். ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூ வரும்போது இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தவிர்த்திருக்கலான்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ரெண்டாவது, அவர் சொன்னக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஆடி ஆல்ட்ரம் பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஒருத்தர் மேல நம்ம குற்றச்சாட்டு வந்தா கூட, அவர் தவறு பண்ணியிருந்தா கூட, ஹியர் தி போத் சைடுன்னு சொல்லுவாங்க, 2 பக்கமும் கேட்டுட்டு தான் அந்த தீர்ப்பு கொடுக்கணும். அதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த ஆடி ஆல்ட்ரம் பேட்டர்ன் அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. அது வந்து லீகலா பார்த்தோம்னா அது தவறு. ஆனா மாரல் கிரவுண்ட்ஸ்ல நம்ம பார்க்கும்பொழுது சம்மந்தப்பட்டவங்க அவர் இன்னொரு விஷயம் கேட்கிறாரு. இப்போ நீங்களோ நானோ வந்து ஒருத்தர் ரோட்ல போறவங்களை ஹிட் பண்ணிட்டு போறோம்னா நம்ம அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு நம்மள மேல வழக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா? சோ இந்த கேள்வி அவர் கேட்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி, அவர் முன் வச்ச விஷயங்கள் எல்லாருமே நியாயமானதுதான். ஆனா ஜூரிஸ்டிக்ஷன் வரும்போது இது மதுரையில வந்து அங்க ஒரு கேஸ் வந்து இதே சிமிலர் மேட்டர் அங்க பெண்டிங் இருக்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை தவிர்த்திருக்கலாம். ரெண்டாவது, அவங்க சைட்ல இருக்கிற ஒப்பீனியனை கேட்டுட்டு இந்த ஒப்பீனியனை நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். அது மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்ததும் இடைக்கால உத்தரவு தான். ஸோ அதை கொடுத்துருக்கலான்றதுதான் என்னுடைய பார்வையாகவும் இருக்கு. ஆனா இதுல அவர் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உடன்படுறேன். விஜய் மேல வந்து இதுல வந்து இவங்க எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு போனதா இருக்கட்டும், ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு பண்பு இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அங்க இருக்கிறதுலாம் உண்மைதான். அதுல வந்து என்னன்னா, இப்ப குறிப்பா என்னன்னா, இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் தான் அந்த சிட்டு ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க.
அது வந்து மனுதாரரே வந்து விஜய் கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்க வந்து விஜய் நேரடியா வந்து கரூர்ல சொல்றது தலைமை பண்பு இல்லைங்கிறதும் அவரை வந்து அது கட்சியே இல்லைங்கிறது விமர்சிக்க சரியா இருக்குமா? நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் வந்து இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணலன்னா, ஏன்னா விஜய் வந்து எஃப்ஐஆர்லேயே இல்லை. ஆக்சுவலாக எஃப்ஐஆர்லேயே அவரோட பேர் சேர்க்கப்படலை. இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு வந்து இங்கே வந்து போலீஸ் வந்து தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா எஃப்ஐஆரில் விஜய் வந்து சேர்த்து இருந்திருக்கணும். அவர் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம், அது சட்டத்தில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் எஃப்ஐஆரில் ஒரு பேர் கொண்டு வந்திருக்கணும். மனுதாரரே கிடையாது விஜய் அவர்கள். அப்போ நேரடியாக விஜய் ஏன் விமர்சிக்கணும் அந்த இடத்துல? இப்போ வந்து விஜய் வந்து பெட்டிஷனர் கிடையாது. பட் ஆனால் ஏன் விஜய் விமர்சிக்கிறாங்கன்னா, விஜய் தான் அந்த கட்சியுடைய தலைவர், தாவேக்காவுடைய தலைவர் அவர் தான். விஜய்க்காக தான் அந்த க்ரௌட் வந்திருக்கிறாங்க. விஜய் தான் வந்து போலீஸ் சொன்னக்கூடிய எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே ஃபாலோ பண்ணல. ஸோ அப்போ லயபிலிட்டி இதில் வந்து டைரக்டா விஜய் மேலே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சது, அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தது வேலையானா புசியானந்தா இருக்கலாம். ஆனா விஜய்க்குன்ட்டு ஒரு வந்து லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை விஜய் பண்ணாத போது விஜய் மேலதான் அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியும். விஜய்க்கு கீழே இருக்கிறவங்க மேல வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறத விட விஜய் தான் அதுக்கு முழுமையான பொறுப்பேற்க முடியும். ஏன்னா அவர் தானே தலைவருங்க. வந்த கூட்டம் புசியானந்துக்காக வராங்க இல்ல ஆதவர்ஜுனாக்காக வராங்களா? விஜயை பார்க்கறதுக்காக தானே வராங்க. அப்போ விஜயை பார்க்க வரும்போது விஜய் தான் மோர் கான்சியஸா இருந்திருக்கணும். எதுல இருந்து விஜய் கான்சியஸா இருந்திருக்கணும்னு சொல்றேன்னா, விஜய் உடைய விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடா இருக்கட்டும், திருச்சியில வந்து மரக்கடை வீதியில் நடந்த சம்பவமா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள். இப்போ அஜித் குமாருடைய கஸ்டோடியல் டெத் சம்பந்தமா நடந்த சென்னை ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், இதுல எல்லாமே வந்து பப்ளிக் நியூசன்ஸ் இருந்ததா இல்லையா, டெத் இருந்ததா இல்லையா, மாநாட்டுக்கு வந்தவங்க இறந்து போனாங்களா இல்லையா, தண்ணி இல்லாம வந்து வந்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா, அப்ப எந்த ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லாம இருந்திருக்கிறது இவங்க ப்ரீவியஸ் கூட்டத்துல நிறைய இருந்திருக்கு. அப்ப விஜய் என்ன பண்ணாருன்னா, அடுத்தடுத்து நடத்தக்கூடிய அந்த கூட்டங்களை அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அதை பண்ணாததுடைய விளைவு தான் விஜய் வந்து இந்த அளவுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ விஜய் பண்ண தவறுக்கு விஜய் தான் நம்ம குற்றம் சாட்ட முடியும். விஜய் மேலதான் அந்த லயபிலிட்டிஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை தான் ஹைகோர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூன்றது உண்மை. அது வந்து மதுரையில் இல்லைன்னு வச்சுங்களேன். ஒருவேளை மதுரையில் இல்லை அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் மெட்ராஸ் விசாரிக்கலாம். ஏன் விசாரிக்கலாம்னா, ஜூரிஸ்டிக்ஷன் அந்த வந்து நம்ம கரூர் ஏரியா வந்து மதுரைக்கு கீழே வந்திருந்தாலும் கூட சூமோட்டாவே சில வழக்குகளை வந்து நீதிபதிகளுக்கு அந்த பவர் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியில் இருக்கிறாங்க. சிமிலியர் மேட்ரு ஒன்று ஹைகோர்ட்ல இருக்கும் பொழுது வித்தவுட் ஃபாலோவிங் ஆடி ஆல்ட்ரம் பேட்டர்ன், அவங்க சைடு இருக்க நேச்சுரல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணாத போது இவங்க இந்த மாதிரி ஹார்டான ஒரு ஒப்பீனியன் சொன்னது லீகல் பர்ஸ்பெக்டிவ் இது அடிபட்டு போகும். உச்சநீதிமன்றத்தில் அந்த வாதம் தான் நடக்கும். இந்த தீர்ப்பை ஒட்டியே ஏடிஎம்கேவை சேர்ந்த என்பதுரை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதி வந்து நிலைநாட்டப்பட்டுருச்சு, இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தலைக்குனிவுன்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே எடப்பாடிக்கு தான் தலைக்குனிவு, அதிமுகவுக்கு தான் தலைக்குனிவு. ஏன்னா ஒரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தரை செட் பண்ணி இறந்து போனவருடைய கணவரை போய் பார்த்து, உங்க குடும்பத்துல நம்ம அரசு வேலை வாங்கி கொடுக்குறோம், உங்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி ஃபேக்கா அவர்கிட்ட வந்து பொய்ய சொல்லி அஃபிடேவிட்ல கையெழுத்து வாங்கி வந்து நீங்க ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நீதிமன்றத்தையே வந்து அவமதிக்கிற, நீதிமன்றத்தையே ஏமாத்தக்கூடிய ஒரு வேலை. இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இந்த ஆர்டருடைய கிரெடிட் நீங்க எடுத்துக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான வந்து தார்மீக பொறுப்பும் கிடையாது. அப்போ உண்மையிலே தலைக்குனிவுன்றது யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதுல தலைக்குனிவு, அதிமுகவுக்கு தான் தலைக்குனிவு. இல்லை சார், இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புங்கிறது இடைக்கால தீர்ப்பு தான். இன்னும் விசாரணை இருக்கு, விசாரணை கண்காணிக்கப்பட சூழல் இருக்கு, விசாரணை முடிஞ்சு அறிக்கை சப்மிட் பண்ண நிறைய ப்ராசஸ் இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசுக்கு இந்த தீர்ப்பு எதிராக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரிவ்யூ பெட்டிஷன் போடுவாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு எந்த இடத்துல வந்து இதை இன்னும் கொஞ்சம் கான்சியஸா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னா, ஃப்ரைடே அவங்க வச்ச ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னாலே கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு 4 நாளுக்கு அப்புறமா தான் ஹியரிங் வரும். பெட்டிஷனர் யார், அவங்க பின்னால் இருக்கிற பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கு முன்னாடி ஏதாவது சமூக ஊடகங்கள் அது சம்மந்தமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் இவங்க தான் வந்து ஒர்க் பண்ணி இருக்கணும். கோர்ட்டில் கொண்டு போயிட்டு ஃப்ரைடேவே அந்த ஆர்குமெண்ட் வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து சோஷியல் மீடியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட பொய்யா வழக்கு தாக்கல் பண்ணியிருக்குது. 2வது 24 மணி நேரத்தில் நீங்கள் எப்படிங்க வந்து அட்டாஸ்பி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்கும் பொழுது அதுக்கெல்லாம் SOP இருக்கு. ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி அசாதாரணமான சுச்சுவேஷனில் இப்படி பண்ணலாம். அதாவது 41 பேரையும் ஒன்னா உள்ள கொண்டு போயிட்டு 1 மணி நேரத்துல அட்டாஸ்பி முடிச்சு வெளியில கொண்டு வரல. ஸ்டார்ட் பண்ணி அது 24 ஹவர்ஸ் மேல அட்டாஸ்பி ஓடிக்கிட்டே இருக்கு. நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குது அப்படின்னா, அதுக்கான வசதிகள் வந்து அரசு மருத்துவமனையில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கு. இது வந்து தமிழ்நாடு வந்து உத்தரப்பிரதேஷ் மாதிரியே ராஜஸ்தான் மாதிரியே கிடையாது. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இங்க சூழல் இருக்கிறதுனால தான் அதை பண்றாங்க. 2வது இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த டவுட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து டிஎம்கே கவுண்டர் பண்ணியிருந்திருக்கணும், அப்பவே கவுண்டர் பண்ணியிருந்திருக்கணும். 2வது இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தவறு இருக்குது. இப்போ அஸ்ரா கார்க் தலைமையில SIT அமைச்சிட்டாங்க.
இதுல என்ன தவறு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, இந்த கன்ஸ்பிரசிக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்குதுன்ற ஆர்குமெண்ட்லாம் நடக்கல. இல்ல ஃப்ரைடே ஆர்குமெண்ட்ல வைக்கிறாங்கல்ல, இல்ல அவங்க ரிட்டர்ன் அஃபிடவிட்டா நாங்க வந்து தாக்கல் பண்றோம்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா விதிவிலக்கான சில வழக்குகள்ல மட்டும்தான் நாங்க வந்து சிபிஐக்கு உத்தரவிட முடியும், தமிழ்நாடு தரப்புல இருந்து வாதம் வைக்கப்படுது. நான் சொல்றது லாஜிக் பாயிண்ட்ஸ் சொல்றேன். இப்போ இந்த அட்டாஸ்பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எஸ்ஓபி சம்பந்தமா இருக்கு, ஆல்ரெடி வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படும் போதோ விமான விபத்தெல்லாம் ஏற்படும் போதோ ஒரே நாளெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா இதுல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ரொம்ப நேர்மையா நடந்துக்குன்னு இவங்களுக்கு வந்து ஃபயர் பேக் ஆகுது. நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன்னா, ராஜீவ்காந்தியுடைய அசாசினேஷன் வந்து இங்க நடந்தது. அப்போ நடக்கும்போது அப்போ இருந்த வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் உடைய தலைவராக இருந்தார். இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லும்போது திமுக தான் இதுக்கு காரணம் ஸ்ட்ரைட்டா வந்து அந்த பொலிட்டிக்கலாக அதை பாயிண்ட் பண்ணது. அது போல வந்து முதலமைச்சர்கள் சொல்லியிருந்தா கரூர் இன்சிடென்ட்டுக்கு விஜய் உடைய வந்து இந்த நெக்லிஜென்ஸ் தான் காரணம்ன்றதை சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு எந்த இடத்துல தாவேக்காவுடைய கொடி பறந்துருக்கு. அப்படி நேரடியா விஜய் வந்து நேரடியா பேரு சொல்லி பேசியிருந்தா அது தாவேக்காக்கு இன்னும் அட்வான்டேஜா போயிருக்கும்ல. இப்போ நீங்க அதை பேசலன்னா என்ன, நீங்க இன்னொரு ரொம்ப விஷயமா சொல்றேன், ஒரு எஃப்ஐஆர்ல விஜய் பேரை சேர்க்கறதுல என்னங்க இருக்குது? விசாரணை முடிக்கப்படல, ஆணையம் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் பேசிக்கான கொஸ்டின், டிஎஸ்பி சொன்னதை விஜய் வந்து கேட்டு அங்க நின்று இருந்தாருன்னா இந்த ஸ்டாம்பேட் நடந்திருக்குமா? எல்லாத்தையும் விட்டுருவோம், மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் விட்டுருவோம். கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சு, நீங்க இதே கிரௌடோட உள்ள போனீங்கன்னா பெரிய விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சொன்னாரா சொல்லலையா? சொல்லலை அப்படின்னா தாவேக்கு அதை மறுக்கணும், எங்களுக்கு அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே வரலன்னு சொல்லிட்டு. அப்போ அது சொல்லாம்னா நீங்க அதை ஒபே பண்ணியிருந்தோம். அது அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க சொல்லுங்க. அந்த பாயிண்ட்ல நீங்க அங்க நின்று இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாம்பேடே நடந்திருக்காது. அப்போ அங்க போனது யாரு? விஜய். விஜய் வந்து கிரிமினல் இன்டென்ஷனோட தான் அங்க போனாரு. நான் அங்க போவேன் 41 பேரை சாவடிப்பேன் அப்படின்ற எண்ணத்தோட அவர் போனார். கில்ட்டி மைண்டு விஜய்க்கு இருந்ததுன்னு நம்ம சொல்லல, பட் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இருந்ததுன்னு நம்ம சொல்றோம். கில்ட்டி மைண்ட்ன்றது வேற, கிரிமினல் நெக்லிஜென்ஸ்ன்றது வேற. உங்களுடைய அஜாக்கிரதையில ஏற்பட்ட விபத்து அது, அப்படி வேணா சொல்லலாம் அது. அப்போ நீங்க அந்த அந்த பாயிண்ட்ல விஜய் மேல அந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? கல்பபிள் ஹோமிசைடு நான் அமௌண்டிங் டு மர்டர்னு சொல்லுவாங்க. மர்டர் பண்ணணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது, பட் என்னுடைய நெக்லிஜென்ஸ்னால அந்த மர்டர் நடந்துருச்சு. அப்ப அதை கொண்டு வர முடியும்ல. அப்ப விஜய் கொண்டு வர வேண்டியது தானே. இப்ப தமிழ்நாடு அரசு ஏன் இதுல இன்னும் ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாங்கன்றதான் எனக்கு புரியல. அதான் எங்க தலைவரும் கேட்டார், அந்த கேள்வி எங்க தலைவர் முன் வச்சார். விஜய் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருக்கணும். அப்படி சேர்க்கப்படாத போது தான் நம்ம வந்து, ஏன்னா விஜய் இவங்க என்ன எப்படி யோசிக்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய் ஓவர் ப்ரெஷர் கொடுத்தா ஒரு பக்கம் பிஜேபி பக்கம் போயிட்டாலோ அது இங்க வேற பொலிட்டிக்கலா அது வேற விளைவுகளை ஏற்படுத்துமோன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் பின்னால இருக்கிற கூட்டம் வந்து ரொம்ப ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி கூட்டம் கிடையாது, ஆனா பெரிய கூட்டம் இருக்குது. இப்ப அந்த கூட்டம் வந்து மதவாதியின் கையில கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லப்ப பல இடங்கள்ல வந்து விஜய் அவர்கள் நேரடியா வந்து டிஎம்கே விமர்சிச்சு பேசிட்டு இருக்காரு இல்லையா, அது விமர்சனம் பேசிட்டு இருக்கும்போது நேரடியா இந்த ஆக்ஷன் எடுத்தா அது இன்னும் பிரச்சனையாக யோசிக்கிறாங்கல்ல. இல்ல அப்படி பார்த்தா நீங்க வந்து புசியானந்த் மேல கூட நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்க கூடாது. மாவட்ட செயலாளர் சரியா வந்து நடத்தலைங்க நிகழ்ச்சி, அவர் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். இல்லைன்னா அவருக்கு மேல கூட கேசப்படாது, இது விபத்துன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கலாம். நீங்க லீகலா பார்க்கும் பொழுது ஒருத்தர் மேல லயபிலிட்டிஸை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ விஜய் கிட்ட தான் முக்கியமான வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவர் அந்த டைம் கீப் அப் பண்ணல, அங்கிருந்து அந்த பிரச்சனை இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க மக்கள்கிட்ட. 12 மணிக்கு வரும் நான் வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த உங்க சைட்ல இருந்து நீங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸை கொடுக்குறீங்க. அப்போ விஜய் பார்க்கறதுக்கு கூட்டம் வராங்கல்ல, ஒரு பக்கம் மீடியாங்கள் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கிற ஒரு பையன் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறான், விஜய் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டாரு, இன்னும் வரப்போறாருன்னா அவனை அது என்ன பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு எது பொலிட்டிக்கல் கண்டென்ட்னே தெரியல. பொலிட்டிக்கல் கண்டென்ட் விஜய் பேசுறது தான் பொலிட்டிக்கல் கண்டென்ட். அப்போ அதை எடுத்து போடாமல் நீங்கள் விஜய் வந்து தேவையில்லாமல் ப்ரொமோட் பண்ணது இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். இப்போ இந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்து இன்னும் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து விஜய் மேலே வந்து அந்த கிரிமினல் லயபிலிட்டிஸை இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். தேங்க்யூ.